ஐயா யோ வாயா வெளியே. ஆகா வாங்க வாங்க, வராத விருந்தாளி வந்திருக்கீங்க. ஐயோ எங்க வில்லு பாட்டு உங்களை அள்ளி ஆமா ஏத்துக்கிட்டு வந்துருச்சு. யாருங்க இங்க கத்துனது? என்னது கத்துனாங்களா? இந்த சுத்துப்பட்டு வட்டாரத்துல சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கலைவாணருக்கு அப்புறம் வில்லு பாட்டுல தம்பி காளிமுத்தான்னு சொல்லுவாங்க. அவர் பாட்டை பண்ணி கத்துனான்னு சொன்னேன். உன்ன முடியாதாள என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இல்ல சமாதானம் போயிடலாம்னு சொன்னேன். உனக்கு கோபம் வேற. யோ கூப்பிடியாதாள தம்பி. என்ன இங்க கஜாம சத்தம்? யாரது? பாருங்க தம்பி, நீங்க பாட்டுன பாட்டை பார்த்து இந்த பொண்ணு கத்துறேன்னு சொல்லுது. இத சும்மா விடலாமா? இதுக்குதான் சண்டைக்கு போனேன், அண்ணன் தடுத்துட்டாரு. தடுக்கலடா, சண்டை போடுறா. ரொம்ப இருடா. என்னம்மா, என்ன விஷயம்? பின்ன என்னையா பாட்டுன்னா கேட்க இதமா பதமா சுகமா இருக்கணும், அப்பதான் ரசிக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி கத்துறீங்களே, உங்களால எங்க வேலையில கெடுது? உங்க வேலை கெடுதா? பாடுறது எங்க வேலை. வில்லு பாட்டுங்கிறது பாடுனா 10 ஊருக்கும் கேட்கணும். உங்களை மாதிரி நான் சோத்துக்குள்ள இருந்து முணங்குறது இல்ல. யாரோ பாட்டு எழுதி, யாரோ மெட்டமைச்சு, யாரோ சொல்லி கொடுத்து பாடுறதுல இது. நாங்களே சொந்தமா பாட்டு எழுதி, நாங்களே சொந்தமா மெட்டமைச்சு, எங்க சொந்த குரல்ல பாடுறதா வில்லு பாட்டு. அதுக்கு ஏயா இப்படி இங்கிதம் இல்லாத ஒரு சங்கீதம்? இந்தாமா, உங்க இங்கிதமான சங்கீதத்தை நாங்க நினைச்சா கத்துக்க முடியும். ஆனா எங்க வில்லு பாட்டு அப்படி இல்ல. இத பாடுறதுக்கு கற்பனை வளம் முக்கியம், கவி பாடும் தரம் முக்கியம், சொல்லு முக்கியம். சும்மா இருங்கயா, இது என்ன கச்சேரி நினைச்சிட்டீங்களா ஆமா போடுறதுக்கு? என்னது? இத பாரியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நான் சொல்றபடி பாட முடியுமா? எப்படி பாடணும்? 2 உதடும் ஒட்டாமலே பாடணும், அது உன்னால முடியுமா? என்ன சொன்னீங்க? உங்க உதடும் அவர் உதடுமா? என்னமா சொல்ற? இது பாரியா, மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாமலே பாடணும், அது உன்னால முடியுமா? மேல் உதடும் கீழோடும் ஒட்டாமையா? கிண்டலா? ஒட்டுறது ஆண்ட ஓத்தியா படைச்சிருக்கான், ஒட்டாமல் பாட முடியும்? பின்னனே நீ வில்லு பாட்டுக்காரன். இருமா, என்ன சவாலா விடுற? தம்பி பாடுது. அண்ணே சும்மா இருங்க, நீங்க வாட்டு அவசரப்பட்டு எப்படி பாடுறது? சும்மா இரு தம்பி, இது மான பிரச்சனை, சும்மா விடக்கூடாது. தம்பி அப்படி பாடி விட்டா என்ன பந்தயம்? நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். சரி ஒன்னே கேட்டாரு, ஒரு பேச்சு. தம்பி பாடுது. எப்போ? இப்போ. அண்ணே சும்மா நீங்க வேற பேசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்க கமிட்டில உட்காந்து பரிசீலனை பண்ணி தேதியை நாங்க அப்புறம் சொல்றோம். நீங்க உள்ள வாங்க. ஆமா ஆமா ஆமா. இவங்களுக்கு தான் பாடுறதுக்கு நேரமாகும். நான் இப்பவே பாடுவேனே. உனக்கு என்ன 2 உதடும் ஒட்டாம பாடணும், அவ்வளவுதானே? ஆமா. எதுக்குப்பா இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். இவ்வளவுமா? உங்களுக்கு, உங்க பொண்ணுக்கு, எல்லாருக்குமா சேர்த்துதான் கொண்டு வந்தேன். தம்பி, எங்க 2 பேருக்கும் இளநிய ஒத்துக்காது, தடுமம் புடிச்சுக்கும். ஐயோ, என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு ஆசையா கொண்டு வந்தேன். பரவாயில்ல, இது அவ்வளவும் தேய்க்கணும். அப்பா கண்ணு என்ன குறிஞ்சி தொழில மாத்திட்டு இளநீ கடை வச்சுட்டாரா? தம்பி ஆசையா இளநீ கொண்டு வந்திருக்கு, எல்லாரும் சாப்பிடுங்க. யோ என்னையா பாத்து நிக்கிறீங்க, வெட்டி கொடுங்கய்யா. தம்பி பண்ணையார் மகனை கொண்டு வெட்டி கொடுப்பா. எனக்கு வேணாங்க. ஏன்பா? நீங்க சாப்பிடாத இளநிய நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? வேணா சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு சொல்றீங்களா? அது என்ன சொம்புல தண்ணி? அவ்வளவு தாகுங்க. பண்ணையாரமாக கேட்டா அண்டாவிலேயே கொண்டு வந்து வைக்கிறேன். அப்பா கண்ணு, அபிராமிட்டு சொல்லி கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லப்பா. அபிராமி, அபிராமி. ஐயோ சொரி சொரிய சொரிய சுகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்தி சொரி, அங்கதான் அழுத்தி சொரி. பண்ணையார் மகனே, சொம்பு நடுவில் இருக்கு, நீ அவுட்லைன்லயே சொரிச்சிட்டு இருக்கிறியா? சொரியல நீ என்ன பெரிய கிங்கா? இந்த பாரு, உன் கை ரொம்ப சூடா இருக்கு, 2 தடவை பேதிக்கு சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஐயோ, நீ சொரிஞ்ச சொரியில சொம்பு தண்ணியே சூடா போச்சு, இந்த தண்ணி எங்க சூடு தண்ணிய போகுது? இந்த பாருப்பா, மொத்த இளநீ வெட்டி இருந்தாலும் தலையில ஊத்துங்க, அப்போ சூடு தண்ணி தான் பாப்போம். சபையில தங்கப்பேன் என் சிஷ்யன், இவன ஒரு ஆளு அடியோ அடின்னு அடிக்கிறான். சொல்லேண்டா. ஆமா சாமி, அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடி அடின்னு அடிக்கான் சாமி. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பண்ணிடுவோம். அடிக்கிற கைய கட்டிடுவோமா இல்ல வெட்டிடுவோமா? வெட்டிடுவோம். அண்ணா
அது பாவம்ண்ணே கட்டிடுவோம்ண்ணே. ஓஹோ, நல்ல மனசு. ஆ. நீ நல்லா இருக்கணும். ஆ. கட்டுறதுக்கு வேண்டிய பணம் வச்சிருக்கியா? பணத்துல கட்ட போறீங்க? பணம் எனக்கு, கட்டு அவனுக்கு. எவ்வளவுங்க? 50 ரூபா. அண்ணா 50 ரூபா விடுங்க. ஐயா கொஞ்சம் குறைக்கப்படாதா? குறைக்கணுமா? குறைச்சிருவோம். நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கல, உங்களுக்காக குறைக்கிறேன். அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிறேன். இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும். நல்லாவே குறைச்சிட்டீங்க. ஆள அடையாளம் காட்ட முடியுமா? எங்க இருக்காம? ஆளு யாரு? அந்த அடிக்கிறான்ல. பெரிய தைரியமா போ. அவன் அடிச்சானா நான் பாத்துக்கிறேன். ஏய் சிப்பி, ஏய், இந்த அடிக்கிற வழியெல்லாம் வச்சுக்கிறாத. இனிமே அடிச்சீங்கன்னா நடக்கிறது வேற. ஏய். என்ன கை நின்னுருச்சு? இந்த கை போறா என்ன? இந்த கையில என்ன இந்த கை நின்றுச்சு? இதான் நடந்தானா? மாட்டிக்கிச்சா? பாத்தீங்களா? ஒரு நல்ல வித்தவன் மனசை நோக்கடிச்சீங்களே, அதோட பலனை பாத்தீங்களா? ஏய், எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்ல வித்துவான்னு மட்டும் சொல்லாத. சொன்னா என்ன பண்ணுவ? எப்படியா? அப்படியாரு ரொம்ப மரியாதை கொடுக்கணே. மரியாதையாரு. டேய், கையை எடுத்துட்டு போடா. நான் கையை வாங்கினா தான் உனக்கு பொழப்பே நடக்கும். வாய கட்டி விடுவேன்.